சின்சியரா லவ் பண்றா. ஐலி, சிவா உன்னை சின்சியரா லவ் பண்றான். அப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட் டிராமாவும் அதுக்காக தான். தூக்கம் வரலையா சிவா? ரேஷ்மா நம்மளை விட்டுட்டு போனத இன்னும் என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த வருமா நாம நினைக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்கான். இப்ப வரைக்கும் யாரு வருமா, யாரு நாம கொன்னது ஒண்ணுமே புரியலையே. ரேஷ்மாவை கொன்னது வருமானா பைரவி சுட்டது யாரு? அவனோட டெட் பாடி என்னாச்சு? அவன் வருமா இல்லனா அப்போ உண்மையான வருமா யாரு? இல்ல வருமானு ஒருத்தன் இல்லவே இல்லையா? ஐலி, ரிலாக்ஸ். என்னால முடியல சிவா. வருமா யாரு வருமா யாருன்னு என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம இழந்தது ரேஷ்மாவை மட்டும் இல்ல, நம்மளோட நம்பிக்கையையும். அந்த வர்மா விஷயத்துல எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு நம்மளே குழப்பி விட்டுட்டான் பாத்தீங்களா? என்னால இதை ஈஸியா கடந்து போக முடியல. வர்மாவோட விஷயத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்டக் ஆகி நிக்கிறோமோன்னு தோணுதா இல்லே? ஆனா நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது நமக்கே தெரியல. ஏதோ ஒரு லூப் ஹோல நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு தோணுது. அது என்னவா இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இல்ல ஐலி, என்னால அது என்னன்னு உறுதியா சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, வர்மா இதோட நிறுத்த போறது இல்ல. இன்ஃபேக்ட் ரேஷ்மாவோட கொலை தான் வர்மாவோட ஆட்டத்துக்கு ஆரம்பமா இருக்குமோன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. அப்படின்னா வர்மா நம்மளை தேடி வருவான்னு சொல்றீங்களா? நம்மள இல்ல, உன்னை தேடி வருவான். ஐ மீன் ஏடிய தேடி வருவான். அவன் வரட்டும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன் சிவா. இப்ப நீ இப்படி கோவப்படுறதை விட்டுட்டு நிதானமா அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசி. சம்பந்தமே இல்லாம கபிலன் திடீர்னு ஃபாரின் ட்ரிப் போறது கூட